மாதிரி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். நடுப்புற இருக்கிற லைட்டாக பைப்பில் இது மாதிரி வச்சு அலசிட்டோம்னா ஈஸியாக போயிடும். நண்டு கழுவுறது ரொம்பவே ஈஸி தான். இதை கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் நிற்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்குவோம். மல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 5லேருந்து 6 மிளகா எடுத்திருக்கேன், காரத்துக்கு பொறுத்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோம். நல்லா வறுபட்டுருச்சு, ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. இது நல்லா ஆறணுன்னு அரைச்சி எடுத்துக்குவோம் மசாலாவை. நல்லா பவுடராக எப்படி இருக்குங்க. இப்போ 50 கிராம் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கூடவே தக்காளியும் சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்ச தக்காளி 2 தக்காளி நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை அது கூட சேர்த்துக்குவோம். மசாலாலாம் போடுற மாதிரி நல்லா ஒரு பரட்டி விட்டுருவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம், மிக்சியில் பவுடராக்கி வச்சுருக்க அந்த பொடியையும் அது கூடவே சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுருவோம் ஒன்று சேர்கிற மாதிரி. நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சட்டியில் தான் வச்சுருந்தோம். சட்டியில் அகலம் பத்தலை, வதக்கிறதுக்காண்டி வச்சுட்டோம். இப்போ அதனால் பாத்திரத்தை நான் மாற்றிக்கிட்டேன். பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம். குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நண்டு நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய நண்டு குழம்பு ரெடி. அப்படியே வறுத்து மசாலாலாம் அரைக்கவும் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.